இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அப்போஸ்தலராகிய பவுலும் சீலாவும் கடும் காவலோடு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். யார்? பவுலும் சீலாவும். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சிறைவாசம். அதாவது சீலா என்று சொல்லப்படும் பொழுது சீலாவினுடைய முழு பெயர் சில்வானு என்று முதல் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இவன் ஜெருசலேம் சபையிலே ஒரு பெயர் பெற்ற ஒரு யூதன். இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் அறிவுக்கு உதவும். இப்பொழுது நடைபெறுகிறது என்ன? அவர்கள் சிறையிலே காவலிலே, மிகுந்த கடுங்காவலிலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்கள் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், சிறையிலே அடைக்கப்பட்டு அடிபட்டு கால்களிலே விலங்குகளினாலே இணைக்கப்பட்டு இவ்விதமான ஒரு கடுங்காவலிலே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதனை அங்கே இருந்த ஏனைய மற்ற சிறை கைதிகளும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, திடீரென்று பூமி அதிர்ந்ததாம். பூமி அதிர்ச்சி உண்டானது. இதில் உள்ள அதிசயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சிறைச்சாலையில் மட்டுமே இந்த பூமி அதிர்ச்சி நிகழ்ந்ததை பார்க்கின்றோம். ஆனால் கட்டிடங்களுக்கு எவ்வித சேதமும் இல்லை. மாறாக சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டன. பவுல் சீலா இவர்களுடைய கடுங்காவல் கட்டுக்கள் எல்லாம் கழன்று போய்விட்டது என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சிறை காவலனுடைய நித்திரை தெளிந்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறதை கண்டு அவன் பயந்து போய்விட்டான். இவன் நல்லா தூங்கிட்டான். அவனுக்கு பூமி அதிர்ச்சி நடந்தது கூட அவனுக்கு தெரியாண்டு நினைக்கிறான். ஆனால் தன்னுடைய பொறுப்பில் இருந்த கைதிகள் எல்லாம் தப்பியோடி இருப்பார்களே என்று சொல்லி அவன் பயந்தான். அதன் மூலமாக தான் அடைய போகும் தண்டனை எப்படி இருக்கும், தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து, மரண தண்டனையை தான் சந்திக்க வேண்டும் என்று அவன் பயந்து என்ன செய்தான்? அதைவிட என்னை நானே கொலை செய்து கொள்ளுவோம் என்று அவன் தற்கொலை செய்து கொள்ள போன பொழுது அவர் அப்போஸ்தலராகிய பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி சத்தமிட்டார். பவுல் தன்னுடைய வேலையும் போய் தனக்கு மரண தண்டனையும் கிடைக்க போகிறது, இனி என் குடும்பத்தின் நிலை என்ன என்று இவ்விதமான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நான் இனி என் உயிரையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது, அருமையானவர்களே, அங்கே இந்த அதிகாரிக்கு இந்த பவுலுடைய சத்தம், அதாவது நீ உனக்கு ஒரு கெடுதியும் நீ செய்யாதே, நாங்கள் எல்லாரும் தாங்க தப்பி போகல, இங்கேதான் இருக்கிறோம் என்ற அந்த செய்தி, பவுலுடைய அந்த உரத்த சத்தம்
அவனுக்கு ஒரு தேவனுடைய சத்தமாக அவனுக்கு தென்பட்டது. ஒரு பெரிதான ஒரு ஆறுதலின் சத்தமாக அங்கே தென்பட்டது. இது அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு அடைய அவன் செய்தது. ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அதிலே சத்தமிட்டு கூறிய மனுஷர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இது ஒரு தெய்வத்துடைய ஒரு செயல் என்று அவனுக்குள் ஒரு பாவ குற்ற உணர்வு அவனுக்குள்ளே அங்கே அதிகரித்தது. இதனால் அவன் என்ன செய்கின்றான்? ஓடிப்போய் தேவ மனுஷனாகிய பவுலையும் சீலாவையும் பார்த்து, அங்கே ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினான். பின்ன இந்த ரட்சிக்கப்படுவது என்ற உடனே ஏதோ ஒரு பெரிய காரியமாக இன்றைக்கு சிலர் எண்ணுகிறார்கள். அல்லது இது ஒரு கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை அல்லவா என்று கூட சிலர் நினைப்பது உண்டு. இது ஒரு மதத்தவர்கள் பெந்தெக்கோஸ்தேக்காரருடைய வார்த்தைகள் என்று சொல்லி சிலர் அதிகமாக தங்களை போட்டு குழப்பிக் கொள்ளுவார்கள். பின்ன இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? இலகுவாக உங்களுக்கு நான் கூறுகின்றேன். கப்பலில் இருந்த ஒருவன் கடல் பிரயாணத்தின் பொழுது அவன் ஏதோ தவறுதலாக அந்த ஒரு ஆழமான கடலிலே அவன் தவறி விழுந்து விட்டான் என்று வைப்போம். இப்பொழுது அதில் இருந்தவர்கள் எல்லோரும் பதறி அடித்து அங்கே என்ன செய்கிறார்கள்? சத்தமிடுகிறார்கள். ஏன்? அந்த ஆழமான அந்த கடலிலே, பயங்கரமான கடலிலே இவனை யார் காப்பாற்றுவது? இதுதான் அங்கே பிரச்சனை. அவன் கடலிலே விழுந்தவனோ மெல்ல மெல்ல கடலிலே அமிழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? சத்தமிடுகிறான், உதவி, எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கதறுகின்றான். இந்த வேளையிலே யாரும் எதிர்பாராத விதத்திலே ஒருவன் அங்கே விழுந்து கடலிலே குதித்து அவனை காப்பாற்றுகின்றான். பின்னாகவே இந்த நிலையிலே திடீரென்று அவன் குதித்து காப்பாற்றினானே, அவன்தான் இந்த கடலிலே விழுந்தவனுக்கு ஒரு இரட்சகன். தன்னுடைய உயிரை அவன் பாதுகாத்து விட்டான். இதுதான், அவன்தான் இவனுக்கு ஒரு மீட்பன். கடலிலே குதித்து அவனை காப்பாற்றியவன் பாருங்கள், தன் ஜீவனையும் பாராமல் அவன் என்ன செய்தான்? அவனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு தன்னையே அவன் அர்ப்பணித்ததைத்தான் பார்க்கின்றோம். இப்படித்தான் இந்த மனுக்குலம் பாவ சேற்றிலே அமிழ்ந்து அது மரண பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களை அதிலிருந்து மீட்க தமது ஜீவனையும் கொடுத்து வெற்றி சிறந்தவர் அவர்தான் கர்த்தர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் ரட்சிப்பு. அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் பாவ சாபங்களில் இருந்து, அதாவது அந்த மரண பள்ளத்தாக்கிலே இருந்து அவர்கள் மீட்கப்படுகின்றார்கள். அருமையானவர்களே, இதுதான் ரட்சிப்பு. அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்களே, அந்த மரண பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருந்தவன் மீண்டும் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறானே, இதுதான் ரட்சிப்பு. எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் மரண பள்ளத்தாக்கிலே நடக்கின்றான். இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரண பள்ளத்தாக்கிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அவனை அதிலே இருந்து மீட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதன் மூலமாக நாம் மரித்து போக இருந்தவர்கள் நாம் என்ன செய்தோம்? அந்த மரண பள்ளத்தாக்கில் இருந்து மீட்கப்பட்டு
ஜீவனை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொண்டோம். ஒரு அருமையான பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஒரு அடியை. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லோரும் பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரில்லை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரில்லை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ரட்சிப்பை அடைவதற்கு முன்னர் தான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறேன், நான் ஜீவனை இழந்து கொண்டே போகிறேன் என்ற உணர்வு உள்ளவனாக காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கடலிலே விழுந்தவன் கடலின் ஆழத்துக்கு செல்வதற்கு முன் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று சொல்லி கதறியது போல அந்த பாவத்தினால் மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற மனிதன் அவன் நித்திய நரக அக்கினியிலே விழுவதற்கு முன்பாக அவன் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதாவது இன்னும் சொல்ல போனால் மீட்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவேதான் குற்ற உணர்வு அடைந்த இந்த சிறைச்சாலை அதிகாரி தன்னுடைய இருதயத்திலே நொறுக்கப்பட்டவனாக பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, நான் ரட்சிப்பு அடைய என்ன செய்ய வேண்டும், நான் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே கதறுகின்றான். இதற்கு வழி என்ன என்று சொல்லி அவளிடத்திலே கேட்கிறான். பிரியமானவர்களே, கவனியுங்கள், பூமி அதிர்ந்ததும் கதவுகள் திறவுண்டதும் கட்டுக்கள் கழன்று போனதும் இங்கு மேன்மையாக கருதப்படவில்லை. விளங்கிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு பொதுவாக நீங்களும் பலவிதமான சாட்சிகளை கேட்கிறீர்கள். பலவிதமான சாட்சிகள் மத்தியிலே ஒரு சாட்சியை நானும் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நாங்கள் ஜெபம் செய்யும் பொழுது எங்களுடைய வீடே அதிர்ந்தது, கதவுகள் ஜன்னல்கள் அதிர்ந்தது என்று கூறுவதன் மூலமாக அவர்கள் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்திகளை சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுடைய ஜெபம் மிகவும் வல்லமையாயிருந்தது என்பதை அங்கே காண்பிக்கிறார்கள். இதைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன், சில சாட்சிகளை. அதன் மூலமாக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவரை ஒரு விசேஷித்த மனுஷராக காணுகிறார்கள். அந்த ஜனங்களை தங்கள் பக்கம் இழுக்கும்படியாக அந்த சாட்சிகளை கூறுகிறார்கள். அருமையானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இது தவறான ஒரு சாட்சி. நடைபெற்ற சம்பவம் மூலமாக கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இதுதான் முக்கியமானது. அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதுதான் முக்கியமானது. நான் முன்பு கூட பல தடவைகள் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் பழைய
சகோதரர்கள் சகோதரிகள் அறிந்திருப்பீர்கள். அருமையானவர்களை, பல ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு சம்பவம் நடந்தது. இடையிடையே ஜெபம் செய்ய போனால் அல்லது படுக்க போனால் வீடு பூமி அதிர்ச்சி மாதிரி அதிரும். அப்பொழுது இருந்த உடல பழைய வீடு, முந்தி இருந்த வீடு, அங்கே அதாவது கரி தோண்டும் சுரங்கங்கள் அங்கே இருக்கிறது. அவர்கள் அங்கே கீழே வெடி வைக்கும் பொழுது இப்படி வீடுகள் அதிர்வது இயற்கைதானாம் என்று சொல்லி சொன்னார்கள். இது பல தடவைகள் இப்படி இதை உணர்ந்த பொழுது இங்கே உள்ள சைட்டிங் பேப்பர்லே கூட அந்த செய்தி வந்தது. சில நாட்களாக அதிர்ந்தது, இந்த பூமி அதிர்ந்தது. ஆனால் அதற்கு காரணம் எதுவுமே தெரியாது. என்னென்றால் அங்கே அவர்கள் அந்த நேரத்திலே அவ்விதமான சுரங்கத்துக்குள்ளே எதுவும் செய்யவும் இல்லை, வேறு எதுவும் நடைபெறவில்லை. இது ஏன் இது அதிர்ந்தது என்று ஆராயலாம் என்று சொல்லி பேப்பரிலே வாசித்தோம். அப்பொழுது பாருங்கள், சில நேரங்களிலே முழந்தால் இடும் பொழுது கூட சில நேரங்கள் ஒரு அதிர்வொன்று அதிரும், பயமா இருக்கு, உடனே கதவு நிலைகள் எல்லாம் அதிரும். அப்பொழுது எங்களுடைய இருதயத்திலே ஒரு உணர்வை கர்த்தர் தந்தார். என்ன தெரியுமா? இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரம். தேவனுக்கு இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். விக்கிரக வழிபாடுகளினாலே, பலவிதமான மூட நம்பிக்கைகளினாலே ஜீவனுள்ள தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக நாம் இன்னுமாக ஜெபிக்கும்படியாகவும் இவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு பாரத்தை அங்கே தேவன் தருவதை கண்டோம். அதன் மூலமாக இன்னும் உற்சாகமாக நாங்கள் சபையாருக்கும் சொல்லி இந்த ஊழியங்களை நாங்கள் உடனடியாக செயல்படுத்த, சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு இப்படியான காரியங்களை செய்ய கர்த்தர் வழி நடத்தினார். பின்னாகவே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்றால், அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன, அவர் என்ன செயல்பட விரும்புகிறார், எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், இதுதான் முக்கியமானது. அருமையானவர்களே, ஆகவே அவை நமக்குள்ளே ஒரு அப்படி நமக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அவ்விதமான ஒரு செயலானது நமக்குள்ளே சில நேரங்களில் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கவும் அது சில வேளையிலே காரணமாயிருக்கும். ஏனென்றால் நாம் ஒரு வேளையிலே நாங்கள் ஜெபத்திலே சில நேரங்களிலே அக்கறையற்று நாம் இருந்து விடலாம். எங்களுடைய ஜெப வாழ்க்கையை தூண்டுவதற்காக நல்ல படுத்து குரட்டை விட்டு நித்திர கொள்ளாத மகனே ஒரு உலுப்பி விடுறன்னு உழுப்புறதாகவும் இருக்கலாம். சிந்திக்கணும். பின்னாகவே நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டாகவும் அது ஏற்பட வாய்ப்புண்டு. பின்ன இவ்விதமான சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும் பொழுது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எங்களோடு என்ன பேசுகிறார், அவர் நான் என்ன செய்ய விரும்புகிறார், என்னத்தை கொண்டு எங்களை செயல்படுத்த விரும்புகிறார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் பாருங்கள், பெந்தெக்கோஸ்தே நாளன்று கூட சம்பவங்கள் நடைபெற்றது. அங்கு கூடி நின்ற பல பாசைக்காரரும் என்ன செய்கிறார்கள், தங்கள் பாசைகளிலே அங்கே பேசத் தொடங்கினார்கள். அதற்கு என்ன நடந்தது? அதற்கு முன்பாக பெரிதொரு பூமி அதிர்ச்சி ஒன்று உண்டானது போன்று இருந்தது. அப்பொழுது பல அனுபவங்கள் அங்கே வந்தது. பல அக்கினிமயமான நாவுகள் இறங்கியது. இப்படியெல்லாம் நடந்த நேரத்திலே வேதத்திலே எங்காவது பாருங்கள், அந்த நிகழ்ச்சிகள் எங்கும் மேன்மைப்படுத்தப்படவில்லை. அப்போஸ்தலர் எங்கேண்டாலும் தங்களுடைய அந்த காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார்களா? இல்லை. எதை குறித்து பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அங்கே நின்ற சகல பாசைக்காரரும் தங்கள் பாசைகளிலே தேவனுடைய மகத்துவத்தை சீசர்கள் பேசுகிறார்களே என்று அதை கேட்டார்கள். பார்த்தீர்கள். பின்னர் தேவனுடைய மகத்துவம் பேசப்பட்டதை
அங்கே இருந்த பல பாசைக்காரரும் அங்கே கேட்டார்கள் என்று சொல்லிய சாட்சி தான் அங்கே வருகின்றது. பின்னர் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை, அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளுகிறார்கள் புறஜாதி மக்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டுக்கு கொண்டு சென்று இவைகளை நீங்கள் காண முடியும். ஆனால் இதை விட்டு இன்றைக்கு மிகவும் தவறான காரியங்கள் நடைபெறுகிறது. என்ன தெரியுமா? அந்நிய பாசை என்ற ஒரு விடயத்தை இந்த காலத்திலே மேன்மைப்படுத்தி விட்டார்கள். அது மகா தவறு. இவை அனைத்தும் தவறான வழிநடத்தல். வேதத்திலே எங்கும் அப்போஸ்தலர்கள் கூட எதுவுமே அதை குறித்து பேசவில்லை. தேவனுடைய மகத்துவத்தையே பேசினார்கள். இங்கே பாருங்கள், பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையில் சம்பவமானது, அதாவது அவர்களது சிறை அடைப்பு, அவர்களுடைய அவர்களுடைய இடத்திலே நடந்த பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டது. இதற்குள்ளே இருந்த தேவனுடைய திட்டம் என்ன? சிறைச்சாலை அதிகாரியும் அவனது குடும்பத்தினரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பது அவருடைய திட்டமாயிருந்தது. பின்னர் சிறைச்சாலை அதிகாரி கேட்ட கேள்விக்கு பவுல் சீலாவுடைய பதில் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கேட்ட இந்த சிறை அதிகாரி தன்னுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் அடையாளமாக என்ன செய்கிறான்? உடனடியாக அவன் மனம் கசந்து பவுல் சீலாவுக்கு தான் அடித்து துன்பப்படுத்திய அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு அதை கட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாமதமின்றி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். பின்பு பாருங்கள், அவன் அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து உணவளித்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாயிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளேயே மகிழ்ச்சி வந்துவிட்டது. இதுதான் தேவனுடைய திட்டம். பின் ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இன்னும் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதுதான். ரட்சிப்படைய என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதை கர்த்தர் இயேசு திட்டமும் தெளிவுமாக கூறியிருப்பதை யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் காண முடியும். அதாவது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன், சொல்லுங்க, அவன் தேவராட்சியத்தை காண மாட்டான், அதில் பிரவேசிக்கவும் மாட்டான். தேவராட்சியத்தை காணவும் மாட்டான், அதற்குள்ளே பிரவேசிக்கவும் மாட்டான் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொருவனும் இந்த பூமிக்கு உரியவன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லி தருவதெல்லாம் நாம் எங்களோடு வைத்திருப்பதற்கல்ல, மற்றவர்களுக்கும் போய் பிரசங்கியுங்க. மற்றவர்கள் கேட்டால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரியாமல் கேட்கும் பொழுது நீங்கள் விளங்கப்படுத்துகிற போதகர்களாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொருவனும் இந்த பூமிக்குரியவன். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே இருந்தோம். அப்பொழுது நாம் எப்படி பாவ மனிதர்களாக வாழ்ந்தோம். அவன் பூமியை விட்டு கடந்து போன பின்பு எங்கே போவான்? யார்? இந்த பாவ மனிதன். இதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய மனிதனாய் இருக்கிறவன் பாவ மனிதன். ஆகவே இவன் பூமியை விட்டு கடந்து செல்லும் பொழுது எங்கே போவான்? அந்த நிச்சயம் இருக்கிறதா?
யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்திலே நாம் எல்லோரும் அறிவீர்கள், ஆகவே நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். நிக்கோதேமு என்ற ஒரு பெரிய மனிதனை காணுகிறோம். அவர் ஒரு போதகன், பெரிய போதகன். அவன் இஸ்ரவேலின் போதகன், யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி, ஒரு பரிசேயன் மட்டுமல்ல, வயதில் முதிர்ச்சி அடைந்து மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு மனிதன். இவனை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் காரியங்களுக்கு என்ன தெரியுமா? சிலை சொருவ வணக்கங்கள் செய்யாதவன். அவன் இஸ்ரவேல் போதகன். அவர்கள் சிலை சொருவ வணக்கங்கள் செய்ய மாட்டார்கள். இவர் கர்த்தர் இயேசுவோடு கூட ஒரு உறவை வைத்திருந்தார் இந்த மனிதன். ஆனாலும் இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் நீ பரிதாப நிலையை அடைவாய். நீ பரலோக ராஜ்யத்தை காணவும் மாட்டாய், தேவராஜ்யத்தை காணவும் மாட்டாய், அங்கு பிரவேசிக்கவும் மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் கணக்க உண்டு. ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலங்களிலே பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று உலக அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட மதங்கள் உண்டு, மறுக்க முடியாது. அதற்குத்தான் இந்த உலகத்திலே மதிப்பும் கூட. ஏன் தெரியுமா? அரசாங்கத்தாலே மதிக்கப்படுகிற, அரசாங்கத்தாலே அங்கீகாரம் பெற்ற மதம் என்று இதை நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. அவைகளிலே சிலை வணக்கங்கள், சொருவ வணக்கங்கள் செய்கிறவர்களும் உண்டு கிறிஸ்தவர்கள். இன்னும் சிலை சொருவ வணக்கங்கள் செய்யாதவர்களும் உண்டு. இவையெல்லாம் ஒவ்வொரு மதங்கள், அரசாங்கங்களினாலே அங்கீகரிக்கப்பட்ட மதங்கள். அதனால் அவர்கள் ஒரு பெருமை கொள்ளுகிறவர்களாய் காணப்படாது. நாங்கள் அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலே நாங்கள் பெரிய மதம், பெரிய மக்களை, அநேக மக்களை கொண்ட ஜனங்கள். பின்னாகவே இதற்குள்ளே பலதும் கலந்திருப்பார்கள். சிலை வணக்கம், சொருவ வணக்கங்கள் உள்ளவர்களும் சிலை வணக்கம், சொருவ வணக்கங்கள் மற்றவர்கள் இருப்பார்கள். இன்னுமாக அவர்கள் இயேசுவை மாத்திரம் வணங்குகிறவர்களாக இருப்பார்கள். சிலர் மதங்கள் இருக்கிறார்கள், வத்திக்கான் மத தலைமையை ஏற்றுக்கொள்ளுபவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர் கிறிஸ்தவ மதங்களும் உண்டு. ஆனால் இந்த மத அமைப்புகள் அனைத்தும் இந்த உலக அரசாங்கங்களினாலே கிறிஸ்தவ மதமாக அங்கீகரிக்கப்பட்டவை. அருமையானவர்களே, இவைகளைத்தான் பொதுவாக சொல்லும் பொழுது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். இவைகள் அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டும், பூமிக்கு உரியவர்கள், பூமிக்கு உரிய மதங்கள். இவைகள் அனைத்தும் பரலோக அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அந்த பரம தேசத்துக்கென்று மறுபடியும் அவர்கள் பிறக்க வேண்டும். இன்றைக்கு சொல்லுவார்கள், நான் கத்தோலிக்க மதத்தில் இருந்தவன் தான், நாங்கள் கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறோம், நாங்களும் பைபிளைத்தான் பின்பற்றுகிறோம், நாங்களும் இயேசுவைத்தான் பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மை இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளிப்பீர்கள் நினைக்கிறேன். பரம தேசத்துக்கென்று மறுபடியும் பிறக்க வேண்டும். இவ்விதமாக பிறப்பவர்கள் தான் இந்த உலக மதங்கள், உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மதங்களை விட்டு அவர்கள் வெளியேறி பைபிளின் வழியின்படி நடப்பவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். ஆகவே இவ்விதமான பரம்பரை கிறிஸ்தவர்களே மறுபடியும் பிறக்க வேண்டுமாயின் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள், இந்த பிற மத மக்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் கிறிஸ்துவின் வழியை அசட்டை பண்ணுவது எவ்வளவு பயங்கரமானது. இவ்விதமான பரம்பரை கிறிஸ்தவர்களே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லும் பொழுது, இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், புறமத மக்கள், அவர்கள் பரலோக ஒழுங்கை அசட்டை பண்ணுவது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் சரீர பிறப்பு, அருமையானவர்களே,
நாம் அப்படித்தான் பிறந்தோம் எல்லோரும். புதிய பிறப்பாகிய மறுபிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரீர பிறப்பு இவ்வுலகத்துக்குரியது, ஆவிக்குரிய பிறப்பு பரலோக ராஜ்யத்துக்குரியது. சரீர பிறப்பை மாத்திரம் உடையவன் அருமையானவர்களே, அவன் ஒரு நாள் மரணம் அடைந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் சந்திக்க வேண்டும். அவன் நித்திய ஆக்கினையை அடைய வேண்டும். அது நியதி, அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நியதி. ஆவிக்குரிய பிறப்பு என்பது, அதை ஆவிக்குரிய பிறப்பை அடைந்தவன் அவன் நியாய தீர்ப்பை சந்திக்க மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான். இது தேவனாலே அளிக்கப்பட்ட உறுதி. இது ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே குறித்து வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சரி, பின்னாகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு எவராலும் ரட்சிப்பு இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. பின்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அருமையானவர்களே மாத்திரம் வைக்கப்படும் விசுவாசம் ஒன்றே ரட்சிப்பு அடைவதற்கும் பரலோகம் செல்லுவதற்கும் உரிய வழியாகும். 1 கொரிந்தியரிலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியுள்ளார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவர் ரட்சிக்கப்பட்டவர் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம்? கவனியுங்கள், இந்த காலங்களிலே நடைபெறும் சில தவறுகளை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அந்நிய பாசை பேசுகிறவன் ஆவியில் நிறைவுள்ளவனாகவும் பேசாதவன் ஆவி இல்லாதவன் என்று எண்ணுகின்ற ஒரு காலமாக இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு தெய்வ நிந்தனை. அந்நிய பாசை பேசுகிறவன் ஆவியிலே நிறைவுள்ளவன், அந்நிய பாசை பேசாதவன் ஆவி இல்லாதவன் என்று சொல்லுவார்கள். இது ஒரு தெய்வ நிந்தனை. இன்னொரு காரியம் ஒன்று இருக்குது. இன்னொரு, நீங்கள் எத்தனை பேர் அறிந்தீர்களோ தெரியாது, மீசை உள்ளவன் பாஸ்டராக முடியாது, மீசை இல்லாதவன் தான் பாஸ்டராக வர முடியும். உண்மை. உங்களுக்கு சிரிப்பா இருக்குது அல்லவா? எவ்வளவு சிரிப்புக்குரிய இடம் இதுதான், உண்மைதான். அடுத்தது பாருங்க, இந்த காலத்திலே பாருங்க, அந்நிய பாசை செயற்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் போலியானவைகள் என்பதை நாம் முதலிலே அறிய வேண்டும். இதை உங்களுக்கு முன்பு ஏற்கனவே வடிவாக சொல்லி தந்திருக்கிறேன், அதை நாங்கள் அறிய வேண்டும். அடுத்தது, உணர்ச்சி வசப்பட்ட செயல்பாடுகளை இன்றைக்கு தங்கள் சரீரத்திலே வெளிப்படுத்தி நிற்பது, இது எல்லாம் வீணான காரியங்கள். இதுதான் ஒரு எச்சரிப்புக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன். சிலவர்கள் மற்ற மனுஷருடன் கதைத்தால் நாம் தீட்டுப்பட்டு விடுவோம் என்று நினைக்கின்ற ஒரு பகுதியினரும் உண்டு. நாம் மற்றவரோடு கதைத்தால் தீட்டுப்பட்டு விடுவோம், நாம் பரிசுத்த ஜாதி அல்லவா, ஆகவே நாங்கள் எங்கேயாலும் ஒதுங்கி இருந்து விட வேண்டும் என்றும் சில பேர் என்ன செய்கிறார்கள், ஒதுங்கி இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாக பொதுவாக சில தேவ பிள்ளைகள் கதைப்பது குறைவு, சிலர் சலச என்று கதைப்பார்கள், சிலர் கூச்ச சுபாவத்தால் கதைக்காமல் இருப்பார்கள். அது அவர்களுடைய சுபாவம், அதை குறித்து இங்கே பேச இல்லை. அது அவர்களுடைய சுபாவம், அதுகளை குறித்து யாரும் குறை கூறக்கூடாது. ஆனால் நாம் பரிசுத்த ஜாதி, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அல்லவா என்ற அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக நடந்து கொள்ளும் அந்த முறையைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அது தவறு. ரோமரிலே 8ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், குறித்து கொண்டு போய், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உணர்ச்சி வசப்பட்டவர்களாக காணப்படாமல் சாந்தமும் அமைதியுமான ஒரு வாழ்வு வாழ கற்றுக்கொள்ளுங்க. நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு சமாதானமான, ஒரு சாந்தமான ஒரு வாழ்வை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே நாம் காணப்படக்கூடாது. ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் நீதியும்
சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கும். அருமையானவர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியின் கனிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியின் கனிகளினாலே நாங்கள் நிறைந்து நீங்கள் பெற்ற ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க. அதுதான் முக்கியமானது. ஆவியின் கனியினாலே நிறைந்தவர்களாய் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், இவர்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார்கள், அவருடைய சுபாவம், கதைப்பதில் இருக்கிற சுபாவம், அவருடைய நடக்கைகளிலே, அவர்கள் செய்கைகளிலே, அதன் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ரட்சிக்கப்பட்டவர்களில் பாருங்கள், கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்திலே வாஞ்சையும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களாய் காணப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் பிற மக்களுடன் அன்பு பாராட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அருவருக்கும் தன்மையுடையவர்களாயும் பரிசுத்தத்தை குறித்த கவனமுடையவர்களாக காணப்படுவார்கள். இன்றைக்கு நாம் ஜாதி மக்களோடு அல்லது அந்நிய வேறு மக்களோடு நாங்கள் பேசினாலும் அவர்களில் அன்பு பாராட்டுவோம், ஆனால் அவருடைய வழிக்கு நாங்கள் போக மாட்டோம். விளங்குதா? இதுதான் முக்கியமாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய காரியங்கள். அடுத்தது, பாவத்தை குறித்து ஒரு அருவருப்பு இருக்கும் அவனுக்கு. உலகத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை அவர்களிலே காணப்படும். ஏன்? நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. விசுவாச வாழ்க்கையிலே பெரு நாட்டம் காணப்படும். நான் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவர்களாயிருப்பார்கள். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாகமும் உற்சாகமும் அவர்களிலே காணப்படும். சபை ஐக்கியத்திலே உறுதியும் ஆர்வமும் காணப்படும். இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கனிகள். இப்படியே ரட்சிக்கப்பட்டவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள தாமாகவே முன் வருவார்கள். ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள யாரும் பலவந்தப்படுத்தக்கூடாது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். யாரும் பலவந்தப்படுத்தக்கூடாது. அவர்கள் தாங்களாகவே வந்து நாம் ஞானஸ்நானம் பெறப்போகிறேன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மற்றபடி சுயமாய் சிந்திக்க இயலாதவர்கள், சுய நினைவு இழந்தவர்கள், சுயமாய் சிந்திக்க முடியாத சிலர் பாருங்கள், சில அதாவது சிந்தை செயல்படாத எத்தனையோ ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டியதில்லை. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் கூடாது. அதை வேதம் தடை செய்கிறது. ஏனென்றால் அவர்கள் பரலோராஜ்யத்துக்குரியவர்களே. நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, நாம் கிறிஸ்தவர்கள் சபையில் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் முக்கியமான ஊழியங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற வேண்டுமே, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கூறி அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் பெற ஒரு பொழுதும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது மற்றவர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய மதிப்புக்காகவோ ஏற்படுத்தப்பட்டதல்ல. அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியொரு பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு பிள்ளை அவன் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். அவனை வற்புறுத்தக்கூடாது. ஏன்? அவனுக்காகவும் இயேசு மரித்தார். அதை அவன் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்று அவன் தானாக விரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் என்பது மற்றவர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய மதிப்புகளுக்காகவோ ஏற்படுத்தப்பட்டதல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே ஞானஸ்நானம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகத்தானே தவிர ஞானஸ்நானம் ஒருவனை ரட்சிக்காது. இது இந்த தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது பாருங்கள், திருமணத்துக்காக ஞான ஸ்நானம் கொடுப்பது தவறு. இதுதான் மத மாற்றத்துக்கு ஒப்பானது. அடுத்தது, ஞானஸ்நானம் பெற்றால்தான் பரலோகம் போக முடியும் என்ற ஒரு போதனை, அது கள்ள போதனை. சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன், அது கள்ள போதனை. இப்படியான போதனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி நான் எடுக்கிற ஞானஸ்நானம் பரலோகம் கொண்டு செல்லுமாயின், புறஜாதி மக்கள் ஆற்றிலே முழுகினால் உங்கள் பாவம் போகும் என்று சொல்லி அவன் சொர்க்கம் போறதும் எந்த வகையிலையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. சாதாரண தண்ணி ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவுமாயின், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பரிசுத்த இரத்தத்தை தாம் சிந்தி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது, நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நீங்கள் வழிநடத்தி இருக்கலாம். உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஞானஸ்நானத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தி இருக்கலாம். இதை வைத்துக்கொண்டு நான் தான் இவருடைய ரட்சிப்புக்கு காரணமாயிருந்தேன், இவர் ஞானஸ்நானம் பெற நான் தான் காரணமாயிருந்தேன் என்றெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டக்கூடவே கூடாது. உதாரணமாக பாருங்க, சகேயு ரட்சிப்படைய முதல் காரணமாய் இருந்தது எது? சொல்லுங்க பாப்போம். மனமாற்றமா? இல்லையே. அது காரணமாய் இருந்தது எது? காட்டத்தி மரம். சரியா? பின்ன காட்டத்தின் மரத்தில் ஏறி இருந்ததினால் தான் சகேயு ரட்சிப்பை அங்கே கண்டு கொண்டான். பின்ன காட்டத்தி மரம் எருமை மாறு பாராட்ட இயலுமா? நான் தான் சகேயுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன் என்று சொல்லி சிந்திச்சு பாருங்க. நாத்தான் வேலை அங்கே இயேசுவண்டை வழி நடத்தியது யார்? நாத்தான் வேலை இயேசுவண்டை வழி நடத்தியது யார்? பிலிப்பு. ஆனால் இயேசுவோ என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நாத்தான் வேலிடத்திலே சொல்லும் பொழுது, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னமே நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்று கூறுகிறார். பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு ஆண்டவர் இடமே கொடுக்கையில், மனுஷ மேன்மைகளுக்கு அங்கு இடம் கொடுக்கையில். ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இங்கு நாத்தான் வேல் இயேசுவிடம் வருவதற்கு பிலிப்புவோ அத்திமரமோ மேன்மை பாராட்ட முடியாது. ஆகவேதான் எபேசியரிலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றும் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்றும் திட்டமாய் தெளிவாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது. பின் ஆகவே நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைந்தது ஒரு மனிதனுடைய கட்டித்தனத்தினாலும் அல்ல, நம்முடைய கட்டித்தனத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய கிருபையினாலே உண்டானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்களில் யாராயிலும் இப்படிப்பட்ட தவறான வழியிலே இன்றைக்கு நீங்கள் நிற்பீர்களாயின் உடனே நீங்கள் மனம் திரும்புங்கள். காரணம், இவ்வகை மேன்மை பாராட்டல் தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமானது. அடுத்ததாக பாருங்கள், இறுதியாக இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படும் குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம், இப்படி சில வகை உண்டு. இவை சடங்குகள். அவர்களுடைய சடங்குகளிலே கூட சடங்குகளுக்கும் அந்த ஞானஸ்நானத்துக்கும் பரிசுத்த வேதாகமத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே அது பாரம்பரியம். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் இவ்விதமான சடங்குகளிலே கலந்து கொள்ளுவதும் இதற்கான கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ளுவது, இதற்காக வாழ்த்துதல் சொல்லுவது, அவர்களை சந்தித்து இதற்கு அதாவது அன்பளிப்புகள் கொடுப்பது, இவையெல்லாம் தவறான காரியம். ஏனென்றால் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மறுபடியும் பிறந்த கிறிஸ்து சொல்லப்படுகிறவர்களுக்குள்ளே இந்த தவறுகள் காணப்படுகிறது. சொல்லி பாருங்கள், எதுவும் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அப்படி போகாட்டி நாங்கள் எப்படி அவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்றது
உனக்கு அந்த நாள், நான் கேட்பது அவர்களிடத்தில், அந்த நாள் தானா உனக்கு இயேசுவை சொல்ல வேண்டிய நாள், மற்ற நாள் எல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? போவதற்காக, அதிலே கலந்து கொள்ளுவதற்காக இந்த மனுஷன் வச்சிருக்கிற சாக்கு போக்கு. அது நீ அப்படி போவாய் என்றால் அதை நீ அக்செப்ட் பண்ணுகிறாய், அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறாய். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள், அதை வேசியின் அவயவங்களாக்க கூடாது என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வீட்டை கொண்டு சென்று வாசியுங்க. வசனம் 17 சொல்லப்படுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாயிருக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கே ரட்சிக்கப்படாதோர் ரட்சிப்படையுங்கள், ரட்சிக்கப்பட்டோர் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நீங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.